எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜாப் நமக்கு எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக அவங்க பணம் கொடுக்குறாங்க, என்ன ஒர்க், எதுக்காக அவங்க என்ன ரீசனுக்காக அவங்க இவ்வளோ பணம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த ஜாப்போட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த ஜாப் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து நம்மளுக்கு டெமோ காமிக்க போகிறேன். முந்தின ப்ராஜெக்டோட 7th பேட்ச் தான் வந்து நான் டெமோவாக காமிக்க போகிறேன். இந்த பேட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு பேட்ச். இது மாதிரி நம்மளுக்கு நாங்கள் எடுக்கிறது பார்த்திங்கன்னா 5000 பேட்ச் 10,000 பேட்ச் இப்படி எடுப்போம். அதில் ஒரு பேட்ச் தான் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் ஒர்க்கு முடிக்க அடுத்த பேட்ச் வாங்கிக்கலாம். நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்சாக கொடுப்போம். அவங்க ஒவ்வொரு பேட்ச் முடிச்சுட்டு அவங்க அடுத்த பேட்ச் எடுத்துக்கலாம். நாங்கள் அந்த 10,000 பேட்சையும் சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மொத்தம் ப்ராஜெக்ட் வந்துடும். நீங்கள் எத்தனை பேட்ச் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அமௌண்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு பேஜுக்கு நாங்கள் 1000 ரூபா வரைக்கும் கொடுப்போம். ஒரு பேட்சுக்கு நம்மளுக்கு 500 லிங்க்கு, ஒரு பேட்சுக்கு உங்களுக்கு 1000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இப்போ இதில் உங்கள் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேட்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸல் ஃபைலாக தான் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 500 லிங்க்ஸ் எல்லாத்துக்குமே இந்த எல்லா பேஜுக்குமே தான் இந்த 10,000க்குமே 500 லிங்க்ஸ் சேம் தான். நம்ம அடுத்து எடுக்க போகிற பேஜ் 10,000 பேஜ் நம்ம எத்தனை ப்ராஜெக்ட் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் இந்த 500 லிங்க் வந்து சேம் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இந்த 500 லிங்க் வந்து சேம் தான். அதான் இங்கே தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் அந்த லிங்க்ஸை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அவங்க கொடுக்குற கோடிங்கை நம்ம இந்த வெப்சைட்ஸ்குள்ளே தான் போய் பேஸ்ட் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துக்கிற வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓனர் தான் நம்மளுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து ப்ராஜெக்டை கொடுத்துக்குறாங்க. இந்த வெப்சைட் ஓனருக்காக தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட் ஓனர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கீவேர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் ஒரு 6 கீவேர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்து 3 கீவேர்ட்ஸுக்கு லிங்க் போட போகிறோம். அந்த கீவேர்ட்ஸுக்கு மேலே இருக்கிற லிங்க்கில் இந்த வெப்சைட் வர மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அது வர ரிசல்ட் பேஜை வந்து நாம் தூக்கி இன்னும் அவுட்புட் நேர் கொடுத்துருவோம். அதான் அவுட்புட்னா அந்த நம்ம போட்டிருக்க லிங்க் எந்த நேரம் டிஸ்பிளே ஆகுது, நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிறதுல வந்து எந்த நேரம் அந்த லிங்க் வருதோ, அவங்க லிங்க் டிஸ்பிளே ஆகுதோ, அதுதான் அவுட்புட்டு. ஃபஸ்ட் நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். புதுசாக ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த 500க்கு வந்து இந்த ஒரே இமெயில் ஐடியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது ரிட்டன் வேறு வந்ததே திரும்ப வந்துன்னா, வந்த லிங்க்கே திரும்ப வந்ததுன்னா நீங்கள் இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கங்க. இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி போட்டுக்கங்க. ஓகேங்களா? ஏதாவது 1-2 வந்து கண்டிப்பாக வந்ததே திரும்ப வரும். அதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மெயில் ஐடி வந்து இன்னொரு ப்ரௌசரில் வந்து மொத்தம் வந்து 2 ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபயர்ஃபாக்ஸும் கூகுள் குரோமும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கூகுள் குரோம்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சப்போஸ் இன்னொரு மெயில் ஐடி எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒர்க்குங்கிறதோட இன்னொரு லிங்க்கே அதே லிங்க் திரும்ப ஏற்கனவே போட்ட லிங்க் திரும்புகிறப்போ அதே மெயில் வந்து க்ரியேட் பண்ண எடுத்துக்காது இல்லைங்களா? அக்கௌண்ட் வந்து அதே மெயிலில் க்ரியேட் பண்ண எடுத்துக்காது. அதுக்காக வந்து இன்னொரு மெயில் ஐடியும் க்ரியேட் பண்ண வேண்டி வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கை பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜிமெயிலில் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஜிமெயிலில் முடியாட்டி ஹாட்மெயில் போங்க. நீங்கள் யாஹூ மெயிலெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு மெயிலே ரிசீவ் ஆகாது. அதில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜிமெயில் பண்ணுங்கள். ஜிமெயில் முடியாட்டி ஹாட்மெயிலில் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். அதாவது இதுதான் நம்ம இந்த யூஆர்எல் நம்ம காப்பி இந்த யூஆர்எல் தான் நம்ம ஒர்க்கு. அதாவது இது வந்து முந்தி பண்ண ப்ராஜெக்டோட லிங்க்கு. அவங்க முந்தி பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, பயோடேட்டாவில் அவங்க இந்த கீவேர்டுக்கு டார்கெட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணால் நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஒன்று இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இல்லாட்டி சைன் அப்னு இருக்குது, இல்லாட்டி கிரியேட்டிவ் அக்கௌண்ட் இருக்கும். நம்ம கிரியேட்டிவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ண போகிறோம். நம்ம லிங்க் போல் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3-4 வகை தான் வந்து மெயினாக இருக்குது. எல்லாமே இந்த 3-4 வகையை பேஸ் பண்ணி தான் வரும். அந்த 3-4 வகைன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பயோகிராஃபி, சிக்னேச்சர் இந்த மாதிரி. செகண்ட் வந்து போஸ்டிங். 3வது கமாண்டு. அவ்வளோதான். இந்த 3 வகை தான் மொத்தமே. இப்போ நம்ம யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் நேமாட்ட கொடுக்கணும். நம்ம மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மெயில் ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம்.
நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மெயில் ஐடியும் அந்த நேமையும் காப்பி பண்ணி நம்ம என்ன நேம் வேணாலும் நாங்கள் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜான்சின் 114 யூசர் நேம் அது கொடுத்துட்டேன். நம்ம இமெயில் ஐடி. நீங்கள் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எல்லா இதுக்குமே வந்து ஒரே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்கள். ஒரே பாஸ்வேர்டை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அதே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி வர மாதிரி வச்சுக்கிறீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாஸ்வேர்டு போடுறேங்க. அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடின்னு கொடுத்துருக்குறாங்களேங்க, இங்கேயே வந்து அந்த மெயில் ஐடி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே அந்த மெயில் ஐடி காப்பி பண்ணி போடலாம். மெயில் ஐடிக்கு மேலே கிளிக் பண்ணிங்க, உங்களுக்கு மெயில் அந்த நம்ம சிஸ்டத்தில் ஆல்ரெடி இந்த மெயில் சாஃப்ட்வேர் ஒன்று ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே மெயில் ஐடிக்கு சைடில் கிளிக் பண்ணுங்கள். சைடில் டபுள் கிளிக் பண்ணிங்கனால செலக்ட் ஆகும். நம்ம அப்படியே அதை காப்பி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இங்கே பாஸ்வேர்டு வந்து இப்படி இங்கே இதிலே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு எப்படி வர மாதிரி போட்டுக்கிறீங்கன்னா, capital letters and small letters and numbers 482 இந்த மாதிரி நம்பர்ஸ் வர மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா இப்படி மிங்கிள் பண்ணி போட ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்ம டேட்டா பார்த்து என்ன டேட்டா பார்த்து வேணால் கொடுக்கலாம். இங்கே கொடுத்து வெரிஃபிகேஷன் வந்து நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும். கிரியேட் an அக்கௌண்ட், அதாவது இன்வாலிட் ஃபார்ம் சப்மிஷன். பாஸ்வேர்டை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம் மறுபடியும், ஏன்னா ஏதோ எரர் காமிக்குது. நான் வந்து இயர் போடுறதுக்கு பதிலாக இயர் நான் பண்ண தப்பு. இது நான் இயர் போடுறதுக்கு பதிலாக சும்மா வெறும் நம்பர்ஸ் மட்டும் போட்டுவிட்டேன். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதே உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துடும் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு. நம்ம முதல்ல இங்கே எதுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு யூஎஸ் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஏன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து யூஎஸ் யூகே சைடு தான் கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து யூஎஸ்ஏ கொடுத்துருவோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்துருவோம். இன்னும் அலாஸ்காவோட ஜிப் கோட் நான் முதலே வந்து இருக்கேன் இந்த இதில் அக்கௌண்ட் போட்டிருக்கங்காட்டி வருது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் அலாஸ்காவோட ஜிப் கோடு என்ன, ஏதாவது நீங்கள் என்ன சிட்டி போடப்பாங்க அந்த சிட்டியோட ஜிப் கோடு என்ன அப்படின்னு முதலே காப்பி பண்ணி அதை வந்து அங்கே பாஸ்வேர்டுக்கு பக்கத்துலேயோ எங்கேயாச்சும் ஒரு பக்கம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இதை காப்பி பண்ணி போட்டுவிட்ருங்க. மியூசிக் வந்து பாப் ராக்குன்னு நான் கொடுத்துருக்குறேன். அதாவது வந்து ரெண்டுமே நான் முதல்ல கொடுத்துங்கிறது அப்படியே வந்து நான் அப்படியே செலக்ட் பண்ணி விட்றேன். எனக்கு ஹாபி ஸ்விம்மிங்னு ஏதோ ஒன்று நீங்கள் என்ன வேணால் போடலாம். இங்கே இப்போ டெல்லஸ் அப்படின்னு இருக்கலைங்க, இதுக்கு பேர் தான் வந்து சிக்னேச்சர் இல்லாட்டி பயோகிராஃபியில் போடுறதுங்கிறது. இந்த டெல்லஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே இவங்க கொடுத்துக்கிறார் இந்த HTML கோடை காப்பி பண்ணி போட்டுருவோம். இந்த HTML கோடை காப்பி பண்ணி இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. போட்டு சேவ் அண்ட் கண்டினியூ.
இங்கே அவங்க அனுப்பிக்க நம்ம லிங்கை கிளிக் பண்ண தான் நம்மளுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகாமல் அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கணும். அங்கே வந்து நம்ம எங்கே அது டிஸ்பிளே ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம இப்போது ப்ரொஃபைலில் கொடுத்த லிங்க் வந்து நம்மளுக்கு எந்த நேரம் டிஸ்பிளே ஆகுது அந்த மாதிரி. இங்கே ப்ரொஃபைல் இருக்கலாங்க. ஹோம் பேஜில் வந்தீங்கனாலும் உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே அதாவது இப்போ நாம் அங்கே கொடுத்த லிங்க் வந்து இங்கே வந்துருச்சு. அதான் அவங்களுக்கு வந்து நம்ம ரிசல்ட் வந்து எந்த பேரில் இருக்கோ அதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோன்னு பார்த்தீங்களா. இதுவாக வந்து அவங்க கொடுத்த வெப்சைட்டு. அவங்க வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகாமல் அந்த லிங்க் இருந்தால் போதும். அதாவது இவங்க கொடுக்குற கோடை பேஸ்ட் பண்ணாலே கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். மெயினாக வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வந்தால் போதும். அப்போ இடையில இருக்க லிங்க் டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து அவங்க லிங்க் வந்தால் அவங்க போதும். இதான ரிசல்ட் பேஜ். நம்மளுக்கு நாம் என்ன பண்ணோம், அந்த ரிசல்ட் பேஜை காப்பி பண்ணி அவுட்புட்டில் போட்டுறோம். அவ்வளோதான். அடுத்த லிங்க்குக்கு போகிறோம். இந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே போடுறோம். நம்மளுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் தான் கண்டிப்பாக ஒரு மெயில் ஐடி கேட்கும். நான் ஏற்கனவே கொடுத்த யூசர் நேம் நீங்கள் புதுசாக உங்களோட யூசர் நேம் கொடுக்கலாம். உங்கள் இமெயிலு, அதே பாஸ்வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெரிஃபிகேஷன் கோட் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இது எல்லா பக்கம் இப்போ நம்ம தான் இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. எல்லாமே கேப்ஸில் இருக்குது. இது 408/4 408/4. இதுக்கு ஆன்சர் கேட்குறாங்க. அது மேத்தமெட்டிக்ஸ் படி ஆன்சர் என்னென்னா 102 தான் இதுக்கான ஆன்சர். எனக்கு நான் இப்படி கேட்கு, இதுக்கு ப்ளஸ் சொல்லலாம், மைனஸ் சொல்லலாம், இன்டகிரேஷன் சொல்லலாம். இவங்க வந்து என்ன வேணால் கேட்கலாம். அதுக்கு நம்ம ஆன்சர் வந்து இங்கே போட்டுறணும். ரிஜிஸ்டர். இந்த பிக்சர் வந்து நான் தப்பாக டைப் பண்ணிக்க வந்திருக்கு. இது வந்து எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அனதர் இமேஜ் வந்து வேறு மாதிரி வரும். இது இருக்கிற ஒரே தொல்லை இதுதான். இப்போ வந்து எனக்கு புரிகிற மாதிரி வந்திருக்கு. FYEVAH ரைட்டாக பண்ணியாச்சு.
நம்ம அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. உங்களுக்கு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆனால் உங்களுக்கு மெயில் வரும், பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் லிங்க்னு சொல்லி கஜா முஜான்னு ஏதாச்சும் ஒன்று போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் அது கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் செட்டிங்ஸில் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ப்ரொஃபைல் ஆஃப் ஜான் மெர்லாம் இங்கே சம்மரியில் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஃபோரம் ப்ரொஃபைல் தான் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். இங்கே ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோரம் ப்ரொஃபைல் போனீங்கனாலே இருக்கும். ஃபோரம் ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு சிக்னேச்சர் அதாவது இங்கே வந்து இப்படி பிரேக் இந்த மாதிரி வெறும் ஸ்லாஸாக போட்டிருக்காங்க. நீங்கள் முந்தின டெக்ஸ்ட்டே எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃபோரம் வந்து பிபி கோட் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபோரம் மட்டுமே வந்து இந்த HTML கோடிங் அலோவ் பண்ணுவாங்க. இன்னும் 300 லெட்டர் தான் அலோவ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க அங்கே. இப்படி 300 வேர்ட்ஸ் தான் அலோவ் பண்ணணும்னு போடுற பக்கம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இப்போ அண்டுனதுக்கப்புறம் அப்புறம் தூக்கி விட்டுடலாம். ஏதாச்சும் ஒரு வேடை தூக்கி விட்டு இன்றைக்கி காப்பி பண்ணி பண்ணப்போ நம்மளுக்கு வந்துச்சுங்களா. அதாவது ஏதாச்சும் ஒரு 2 கடைசியில் நம்மளுக்கு எவ்வளோ பத்தலையோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு வேடை தூக்கி விட்டு சேஞ்ச் ப்ரொஃபைல் கொடுத்துருவோம். நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் ப்ரொஃபைல் கொடுத்து ஹோம் போனீங்கன்னா ஹோமில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து கடைசியாக எவனாச்சும் ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருப்பான். இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவனாச்சும் இந்த கடைசியாக பண்ண போஸ்ட் வந்து இருக்கும். இங்கே ஏதோ ஒரு போஸ்ட்டில் போய் ரிப்ளை போய் சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணி விடுங்க. நான் பார்த்தீங்க ஐயா தேங்க்யூ இந்த மாதிரி கொடுத்து போஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் போஸ்ட் கொடுத்துட்டு மாடி இங்கே நீங்கள் பண்ண போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லாட்டி நீங்கள் பண்ண போஸ்ட் உங்கள் பேர் இருக்கு இல்லைங்களா, ஒரு நிமிஷம் ஜஸ்ட் உங்கள் ஒரு போஸ்ட் மட்டும் பண்ணிடுங்க. உங்கள் பேர் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இல்லாட்டி நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டோட லிங்க்கை வேணால் எடுத்து கொடுக்கலாம்.
இல்லாட்டி உங்கள் பேர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி அதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். வேணும் நியூ டேப்பில் நான் இன்னொரு ப்ரௌசரில் வேணும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எதுக்கு ஒரு ஃபஸ்ட் தாட்டி பண்ணுறப்போ 2 தாட்டி பார்த்துக்கிற பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணால் மட்டும்தான் பார்க்குற மாதிரி வருது. அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் வந்து இதே தப்பு தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணுன்னு தெரியுங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பேரெல்லாம் கிளிக் பண்ண வேண்டாம். நான் லாகின் பண்ண மட்டும் தான் பார்க்க முடியும். அவனுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவானுங்க. அதனால் நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்க இல்லைங்க, அந்த போஸ்ட்டோட லிங்க்கை இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம பண்ண போஸ்ட்டோட லிங்க் இப்படி இருக்கும். இப்போ நம்ம பண்ணிக்க சிக்னேச்சர் லிங்க் வருது இல்லை, ஜஸ்ட் அதை மட்டும் காப்பி பண்ணி இல்லாட்டி கட் பண்ணி 2 ஒன்று தான் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. அவுட்புட்டில் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். அதே நான் வந்து இப்போ தனி ஒரு யூசர் ஏதோ ஒரு வியூவர் மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறோமா. ஓ காட், நம்ம யூசர் மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இப்போ நம்ம பேர் ஜான் மெர்லோ அப்படிங்கிற பேரில் நம்ம பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சில ஃபோரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கணும். அதே ஹோம் போகிறோம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துக்குங்க எந்தெந்த ஃபோரம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு. பார்த்தீங்களா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அண்ட் ஜென்ரல் ஃபோரம் மட்டும் தான் இங்கே ஓப்பன் ஆகுது. இதில் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழ் டெவலப்மெண்ட்லுக்கில் பண்ணேன். டெவலப்மெண்ட்லுக்கு நீங்கள் ஜென்ரல்லே பண்ணிக்க. எங்கே ஜென்ரல்னு கொடுத்துருக்குறாங்களோ நீங்கள் அதில் அந்த எந்தெந்த ஃபார்மில் ஜென்ரல் கொடுத்தா அங்கே பண்ணிக்கங்க. இது நான் பண்ணதா போனதாட்டி முன்னாடி போய்க்கிங்க. ஏதாச்சும் அவனாச்சும் ஒருத்த போஸ்ட் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, பண்ணிக்கிறானா அவன் பண்ணிக்கிற போட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரிப்ளை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே லிங்க் வந்து உங்கள் சிக்னேச்சரில் ஆட் பண்ணியாச்சு, அதனால் ஒரு ரிப்ளை. சும்மா தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன் போட்டாலும் சரி. ரெண்டு சிமிலி போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். போஸ்ட் இப்படி வந்துச்சுங்களா. அதான் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கிற உங்கள் பேர் இங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, இங்கே போய் அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ண போஸ்ட்டை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி அதுக்கான ரிசல்ட் பேஜில் கொடுத்தீங்கன்னா போதும். இதான் நான் முதலே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நம்ம ஜென்ரல் அதாவது அவங்க வந்து ஒரு சிலர் வந்து யூஸராக லாகின் பண்ணாமலே பார்க்க முடியுமா வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து லாகின் பண்ணாமே இப்போ வந்து லிங்க். ஓ காட், என்ன சிக்னேச்சரே வரல. ஆனால் இப்போ சிக்னேச்சர் வருது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரலையானா உங்களுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோரமில் வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோரம் ஒரு 2-3 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ எனக்கு வந்து அகைன் ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. நான் ஃபஸ்ட் தாட்டி பண்ணங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாட்டி ஆகுது.
நம்மளுக்கு ஒவ்வொரு தாட்டி எரர் வர்றப்போ தான் அதில் என்ன எரர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே ஜென்ரலில் போகிறீங்களா, இப்போ நியூ டாபிக் இல்லாட்டி நியூ த்ரெட் இல்லாட்டி நியூ போஸ்ட் அப்படி இருக்கும். அதில் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி விடுங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைட்டில் மேலே போட்டுவிட்ருங்க. போட்டுவிட்டு நீங்கள் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இங்கே ஃபினான்ஸ் டிப்ஸ் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணி நம்ம நியூ டேப் இங்கே இந்த ஒரு டேபில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இங்கே அவுட்புட் வந்துருச்சுங்களா. நம்ம இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே வந்து சேம் பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான். நீங்களே ஒர்க் பண்ணி பார்க்க புரியும். இப்போ அட்வான்ஸாக நான் கடைசி இது ஒன்று மட்டும் பண்ணி பார்க்குறேன். ஆனால் எனக்கு டைம் இல்லை. இந்த வீடியோ நிறையா ஓவர் டைம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி எனக்கு ஆன்லைனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவேன் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் வித் ஃபேஸ்புக்கில் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி இங்கே இருக்கிற மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம இது அவ்வளோதான், அது முடிச்சாச்சு. அதனால் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நேம் ஜானி, ஜானி ராபர்ட். இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா இங்கே செக்கிங்காக கூப்பிட்டு வந்துச்சு, அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் அங்கே போய் யூ அடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு யூவுக்கெல்லாம் வந்து நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தொலைவிட்டு இருக்க வேண்டியது. நான் உங்கள்கிட்ட மொதல் சொல்லியிருந்தேன், நீங்கள் மொதல் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். நான் சும்மா குத்து வைப்பு ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, மொத்தம் 6. அது ஏதோ நான் குத்து வைப்பாக கொடுத்தேன். ஓகே, I257. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே உங்கள் மெயிலுக்கு ஒரு கோட் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். யூசர்ஸ் பண்ணி பார்க்க தெரியும். இப்போ ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணிப்பாங்க. ஸ்பேமில் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சாவது உங்களுக்கு அந்த கோடு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கடைசியிலேயே அந்த கோடு எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்ருங்க. இன்னும் உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே உங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ண மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். பேசிக் இன்ஃபோ, கமெண்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே HTML கோடை காப்பி பண்ணிக்கிங்க. அடுத்து HTML கோடை காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் அந்த HTML கோடை பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போஸ்ட்
உங்கள் கான்ஃபர்மேஷன் கோட் நான் இவங்க அனுப்பவே இல்லை. ஜஸ்ட் நம்ம எதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபர்மேஷன் கோடுக்காக தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்பேம்லேயே அது இருக்குமா? நம்மளுக்கு ஸ்பேம்லேயும் வரல. இப்போ வாட்ஸ் நியூ இருக்குல்லங்க, நீங்கள் இந்த எல்லாம் பண்ணி முடிச்சு வாட்ஸ் நியூ தான் வரும். இது போஸ்ட் பண்ண இங்கே தான் நம்ம எல்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் மேக்ஸிமம் இங்கே என்ட்ரு பண்ணால் மட்டுமே ஒர்க் ஆகும். பட் ஆனால் இங்கே ஒன்றுமே வரல. நம்ம இமெயில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இது வரலினா நம்ம லிஸ்டிங்கில் வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு கான்ஃபர்மேஷன் கோடு வர லிஸ்டிங்கில் வச்சுக்கோங்க. அங்கே எப்போ கான்ஃபர்மேஷன் கோடு வருதோ அப்போயும் அதில் போய் மெசேஜஸ்னு இருக்கும். அந்த மெசேஜஸில் போட்டுவிட்டு அந்த மெசேஜுக்குன்னு ஒரு லிங்க் கார்டு தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லிங்க் எடுத்து கொடுத்துட்ருங்க. இல்லாட்டி உங்கள் ப்ரொஃபைல் லிங்கே எடுத்து கொடுத்துட்ருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் 30 மினிட் நீங்கள் பண்ணுறப்போ ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. ஒரு இன்னொரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த ப்ரௌசரில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கங்காட்டி ஒரு லாகின் பண்ணிக்கிறவங்களுக்கு மட்டுமே டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருந்தாலும் அப்படி இருக்கனாலும் இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் தனியாக வந்து அதில் போய் பாட்டி அந்த லிங்க் ஒர்க் ஆகுது அப்படி எடுத்து கொடுத்துருங்க. அடுத்த தாட்டி வந்து உங்களுக்கு சந்தேகம் வரா, டவுட் வரா, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலையே. ஏன்னா ஒரு தாட்டி ஃபஸ்ட்டு தாட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுதில்ல ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்னு. ஃபஸ்ட்டு தாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் 2வது தாட்டி பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3வது 4வது தாட்டி பண்ணுறப்போ அதை விட கொஞ்சம் ஈஸியாகிடும். ஏன்னா எல்லா ஒர்க்குமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அந்த வெரிஃபிகேஷன் கோடு வரல. நான் ஸ்பேம்லேயும் பார்க்குறேன். வெரிஃபிகேஷன் கோட் எனக்கு வரல. நான் வெரிஃபிகேஷன் கோட் வந்ததுக்கப்புறம் தான் என்டர் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் 34 நிமிஷம் பேசிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து அப்லோட் பண்ண முடியாது அதில் யூடியூப்பில். அதுதான் பிரச்சனை. சரிங்களா? சரி, நான் வச்சேன். நீங்கள் என்ன சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் போடலாம், இல்லாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க, என்னடா அது சும்மா ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிறானேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் எங்கள் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறதில்ல, வீடியோ பார்க்க எல்லாத்துக்குமே இந்த ஒர்க்கு கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே மட்டும்தான், லோக்கலில் மட்டும்தான் கொடுக்குறோம். அதான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட இல்லை என்ன டவுட் இருந்தாலும் கேட்டால் நான் அப்போயே ஆன்லைனில் வந்து உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணி வைப்பேன். ஓகேங்களா? இது நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள். இது சும்மா இது ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற சும்மா டெமோ ஒர்க்கு தான் இப்போதைக்கு கொடுக்க போகிறேன். இந்த டெமோ ஒர்க் முடிஞ்சு ஒரு 2-3 நாளில் வந்து அந்த இதை எடுத்துருவோம், ப்ராஜெக்ட் எடுக்க போகிறோம்.
ஓகேங்களா.